உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நேத்து நைட்டு தமிழ் என் கனவுல வந்தாப்பா. நைட் எல்லாம் தூக்கமே இல்ல. அவ இன்னும் என் கண்ணு முன்னாடியே நின்னுட்டு இருக்கா. கொஞ்சம் கூட்டிட்டு வாப்பா. சரிம்மா, நான் பாரதி கிட்ட பேசி பார்க்குறேன். இப்போ தமிழ் பக்கத்துல இருந்தா போன் அவகிட்ட குடுக்கறியா? அவ குரலை மட்டுமாவது கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் ஆதி, தமிழ் கிட்ட போனை கூட. கொடுங்கப்பா. பாட்டி எப்படி இருக்கீங்க? தமிழ் நல்லா செல்லம், இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. உங்ககிட்ட கேட்கறது சரியா தப்பான்னு தெரியல, ஆனாலும் கேட்குறேன். எங்க அம்மா விஷயத்துல நீங்க கடைசி வரைக்கும் இப்படிதான் இருக்க போறீங்களா? எனக்கு தெரியல ஆதி. என்ன சுத்தி என்ன நடந்தாலும் நான் இப்படிதான்னு ஒரு கோடு போட்டு வாழ்றவன். ஆனா உங்க விஷயத்துல மட்டும் என்னால அதை மனசுல வச்சுக்க முடியாது. பாரதி, நான் என்ன பத்தி கேட்கல, எங்க அம்மாவை பத்தி கேட்டேன். இப்போதைக்கு என்னால அதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஒரு குழந்தைக்காக ஒரு அம்மா செய்யறது எதுவா இருந்தாலும் அது நியாயமா தான் இருக்கும் நம்புறவனா. ஆனா இழப்பு எப்படிப்பட்ட இழப்புன்னு யோசிக்கிறப்ப அந்த நம்பிக்கை மேல எனக்கே சந்தேகம் வருது. இதெல்லாம் சரின்னு நம்புறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ். பாரதி, நான் உங்களை கம்பல்லாம் பண்ணல, கேட்கணும்னு தோணுச்சு, அதான். எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கு ஆதி. உங்க அம்மா செஞ்சது அவங்க சைட்ல இருந்து யோசிச்சா வேணா தான் புள்ள உசுரை காப்பாத்த செஞ்சதா இருக்கும். ஆனா அதே சமயம் இந்த பக்கம் போனதும் ஒரு உயிர் தானே. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கேளுங்க. நானா பேசுற வரைக்கும், நானா வந்து உங்ககிட்ட சொல்ற வரைக்கும் உங்களுக்கும் எனக்கும் நடுவுல உங்க அம்மாவை பத்தின பேச்சு வர வேண்டாம் ப்ளீஸ். நான் எதுக்காக சொல்றேன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். திரும்பிட்டே. நீ என்ன விட்டு போனா நான் ஏன்டி சோகமா இருக்க போறேன்? சந்தோஷமா இருக்க போற ஒரே ஆள் நான் தான். நீ எப்படி என்ன மாத்தி மாறி மறந்து மாத்தி மாறி மறந்து மாத்தி. சரி விடு, இப்படி சொன்னா உனக்கு புரியாது. ஸ்ட்ரைட்டா டயலாகே சொல்றேன். உன் கூட வாழ்றதுக்கு நான் அந்த உச்சி மலையில உன் மூஞ்சிக்கு ஓவரு. மொட்டை மாடியில இருந்து குச்சி நான் செத்துக்க வேண்டி. நீ ஏன்டா பேராண்டி சாகணும்? யா வா வா. ஐயோ பாட்டி, இவளுக்கு முன்னாடி சூப்பரா வாழ்ந்து காட்டணும்டா பேராண்டி. பொண்ணு வீட்டுக்காரங்க டவுனை தாண்டி வந்துட்டு இருக்காங்களா. நீ சீக்கிரம் போய் வேட்டி சட்டையை மாத்து. அந்த பொண்ணு பிடிச்சிருந்தா அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை முடிச்சிருவோம். பாட்டி, அடுத்த முகூர்த்தம் ரொம்ப தள்ளி போடுற மாதிரி இருக்கு பாட்டி. ஏ சாமி, இல்ல பொண்ணு பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சுன்னா இன்னைக்கே கல்யாணத்தை முடிச்சிருவோமே. அப்படிங்கிற? கல்யாணத்தை முடிச்ச கையோட நீ நானு அத்தை இந்த புது பொண்ணு இந்த ஊரை விட்டு ஓடிடுவோம். எனக்கெல்லாம் சில பேர் மூஞ்சில இனிமேல் வாழ்க்கையிலே பார்க்க வேணாம். உனக்கு சரினா இன்னைக்கே கல்யாணத்தை முடிச்சிருவோம். ஆமா, என்ன சொல்ற? சொல்லுடி தெய்வமே. அவ கிடக்குறா, நம்ம பொண்ணு பார்க்க ரெடி ஆகுமா? வா. ஏமா, இங்க அழகர் சார் வீடு எதுமா? உங்களுக்கு அழகர் வேணுமா இல்ல அழகர் தம்பி வேணுமா? அழகருக்கும் வீடு இல்ல, அழகர் தம்பிக்கும் வீடு இல்ல. அம்மா, நீங்க யாரு? ஏ சின்னசாமி, வாயா 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 வா. அழகர் வீடு இதுவாமா? ஆமாயா. அந்த பொண்ணு கிட்ட கேட்டா அழகருக்கு வீடு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்பெல்லாம் அடுத்தவங்க நல்லா இருந்தா யாருக்குதான் பிடிக்குது? என் பேரன மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்காங்க. நீ வாயா. வாமா. நான் முன்னாடி போறேன், நீ பொண்ணு கூட்டி வா.
வாமா. வாங்க உள்ள வாங்க வாங்க. வாமா வா, உள்ள போய் உட்காரு போ. பாப்பா. வாங்க வணக்கம். வாங்க உட்காருங்க. வாங்க வணக்கம்மா. உட்காருங்க. மாப்பிள்ள நீங்க உட்காருங்க. ஐயோ நீங்க உட்காருங்க. ஐயோ மாப்பிள்ள நீங்க உட்காருங்க. அட, சும்மா இருங்க அத்தை, நீங்க உட்காருங்க. ஐயோ மாப்பிள்ள நீங்க உட்காருங்க மாப்பிள்ள. ப்ளீஸ் நீங்க உட்காரு. பாட்டி நீ உட்காரு. பேராண்டி நீ உட்காரியா? என்ன இது நீங்க நீதான் வாங்க உட்காரு. மாப்பிள்ள உட்காருங்க. வாங்க உட்காருங்க. அவ்வளவுதான். வணக்கங்க. மாப்பிள்ளைய போட்டோல பார்த்ததை விட நேர்ல ரொம்ப அழகா இருக்காரு. இந்த பொண்ணு யாரு? இது நம்ம எதிர்த்த விட்டு பொண்ணு. ஓ, நான் ஒன்னும் உங்களை பார்க்க வரல, என் ஃப்ரெண்டு பாரதியை பார்க்க வந்தேன். பாரதியும் ஆதியும் வெளியில போயிருக்காங்க. பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன். அவங்க வந்தது பார்த்துட்டு போறேன். ஐயோ. அது ஒண்ணும் இல்ல, இவங்க என் தங்கச்சி பாரதியோட ஃப்ரெண்டு தான். இவங்களுக்கு கொஞ்சம் புத்தி சுவாதின கம்மி. ஓ பாவம். ஆமா ஆமா. நீங்க பெருசா கண்டுக்காதீங்க, அவங்க பாட்டுக்கு வருவாங்க போவாங்க, விட்டுருங்க. பாவம், பார்க்க அழகா இருக்கா. ஆண்டவன் இப்படி ஒரு குறைய கொடுத்துருக்கான். சரி சரி, அடுத்தவங்கள பத்தி நமக்கு என்ன பேச்சு? நம்ம வந்த வேலையை பார்ப்போம். இந்த பாருங்க, இவன் தான் என் பேரன். மெக்கானிக் வேலை பார்க்கறான். இந்த வருஷம் நடக்க போற பிரசிடண்ட் எலெக்ஷன்ல நிக்கிறான். எப்படி அவன் தான் ஜெயிப்பான்? என்னங்க இது? அதை எப்படி நீங்க உறுதியா சொல்றீங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த பிரசிடண்ட் ஒரு ஆகாவளி. அவன் ஒன்னும் சரியில்லை. அவனுக்கு ஒருத்தர் ஓட்டு போட மாட்டாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.